என் பேர் மாரியம்மாள். எங்கள் ஊர் மணிவிழுந்தான்னு சொல்லிட்டு ஒரு கிராமம். கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்க காட்டுக்கோட்டை தலைவாசல் பக்கம். எங்கள் வீட்டுக்கார எங்கள் விஜயகாந்த் இறந்த உடனே எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து அதாவது எங்கள் அப்பா இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கே போயிட்டு மொட்டை அடிச்சுட்டு வந்தார். எங்கள் மாமனார் செத்து அப்போ தான் 1 மாதம் இருக்கும், 1 மாதம் 2 மாதம் இருக்கும். இவர் செத்துட்டாருந்து உடனே போய் இன்னொரு மொட்டையை அடிச்சுட்டு வந்தார். இவரும் எங்கள் அப்பா தான் அப்படின்ட்டு அன்றைக்கி போய் மொட்டை அடிச்சுட்டு வந்தார். போயிட்டு அவரும் ரொம்ப பிடிக்கும், அவரை விஜயகாந்த்னா அவருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருக்கு தான் அவரோட கொஞ்சம் கட்சி கொடியெலாம் வந்து பச்சை குத்தி வச்சுருக்காரு. அவர்னா ரொம்ப அவருக்கும் பிடிக்கும். இப்போ நான் மட்டும் தான் வந்திருக்கிறேன். அவர் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் 2 பேரும் வந்து பார்த்துட்டு போகிறோம். எனக்கும் ரொம்ப நாளாக வந்து பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் வந்து அவர் பார்த்துட்டு அவர் சமாதி பார்த்துட்டு இன்றைக்கி தான் எனக்கு மனசு ரொம்ப நிறைவாக இருக்குது வந்து பார்த்ததுனால. இன்றைக்கி எங்கள் அம்மா ரொம்ப உயிராக இருப்பாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து அண்ணன் சொல்லுவாங்க. எங்கள் அண்ணன் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை, 2 நாளாக சாப்பிடவே இல்லை. அப்புறம் நாங்கள் என்ன சொல்லிக்கிட்டு நல்லா சொல்லி எங்கள் வீட்டுக்காருக்கு விஜயகாந்தனா ரொம்ப பிடிக்கும். அவர் பேர்லாம் பச்சை குத்தி வச்சுருக்காரு. எனக்கும் பிடிக்கும். எங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே விஜயகாந்த் தான் ரொம்ப பிடிக்கும். அம்மாவுக்கு வந்து இவர் வந்து அண்ணனே சொல்லுவார். எங்களோட அண்ணன் இவங்களுக்கெல்லாம் மாமா வேணும், உங்களாம் மாமான்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் படம்னா அவ்வளோ சொக்கத்தங்க படம்னா அவ்வளோ பிடிக்கும் எங்கள் அம்மாவுக்கு. சௌந்தர்யா விஜயகாந்தன் நடித்ததெல்லாம் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. அவர் எப்போவுமே அன்னதானம், அதாவது எல்லாருக்குமே செய்யணும் கொடுக்கணும்னு அவர் நினைப்பார் சார். அவர் அன்னதானம் கொடுக்குறதுல எல்லாருமே வந்து பசியும் பட்டினியுமா போகக்கூடாது, எல்லாருமே சாப்பிட்ணும். அன்னதானம் கொடுக்குறதுல அவர் வள்ளல்னு சொல்லலாம். நாங்கள் கஷ்டமாக தான் இருக்குது. நேராக பார்க்கும்போது இங்கே வந்து பார்க்கும்போது இல்லையே, எங்கள் மாமா இல்லையே அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இங்கே வந்துட்டு படத்தில் பார்த்தேன், நேராக கூட பார்த்துருக்கேன் அவரை. நான் ஒரு ஷூட்டிங் எடுக்கும்போது பார்த்து பேசினேன். அப்போல்லாம் நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ சொன்னார், போய் படிங்க போங்க, இங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படி கூட என்கிட்ட நானே அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அப்போ சொன்னார், போய் படிங்க, ஸ்கூலுக்கு போங்க அப்படின்னு சொன்னார். என் பேர் நாகம்மாள், எங்கள் வீட்டுக்கார் பேர் கருணாநிதி. நான் ஆவடியிலேருந்து வரேன். சொந்த ஊர் திருவரங்கம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம். அவர் வருவார் எங்கள் ஊர் கோவிலுக்கு. இப்போ தேர் கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ போன மாதம் இஷ்டாங்க 60 அடி பெருமாள் கோயிலுக்கு. அவர் எங்கள் ஊருக்கு பாலம் கட்டி கொடுத்துருக்குறாரு. ரொம்ப சந்தோஷம். அவர் இருந்தும் அன்னதானம் தான், அவர் இறந்தும் அன்னதானம். மக்கள் பசி ஆற்றுறாங்க. அதேமாரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறவங்களும் வந்து இல்லாதவங்களுக்கு சாப்பாடு உணவு கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும். அவர் எப்படி பண்ணாரோ அதேமாரி நம்ம வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறத விட நம்ம இருக்கிறத ஆளு கொஞ்சம் நம்ம அதிகமாக இருக்கிறத கம்மியாக கொடுத்தா கூட பசிக்கோ தாகத்துக்கோ ஏதோ கஷ்ட வலின்னு இருந்தால் ஒரு 10 ரூபான்னு கொடுத்தாலும் அவர் செய்கிற உதவி எல்லோரும் செஞ்ச மாதிரி தான். அவருக்கு நன்றி நான் சொல்கிறேன். எவ்வளோ பேர் பசி அறிய போகிறாங்க, ஏழைங்களுக்கு அவங்களுக்கு அவர் உதவி. நன்றி, வணக்கம். எனக்கு வருத்தமாக இருந்துச்சு. அவர் இறந்ததே. அவர் படம்னா ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவர் கெத்த பேசுறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. கொஞ்சம் சின்னதுலேருந்தே அவர் நட கெத்த பேசுறது, அவர் தைரியசாலி, எல்லாமே ஒரு டேலண்டானவர். ரொம்ப தைரியசாலி, ரொம்ப த்ரில்லிங்னாஅவர். அவர் மாதிரி யாராலையும் வர முடியாது. நான் எம்ஜிஆர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எம்ஜிஆருக்கு நிறைய பேர் கூட்டம் வந்தாங்க. அப்போ சொன்னாங்க எல்லாம் இந்தமாரி ரொம்ப நல்லவர், சாப்பாடு ஏழைங்களுக்குன்னு உதவி செஞ்சோன்னு எவ்வளோ கூட்டமாக அழுவாங்க. அதே இதுதான் இவரும் செஞ்சார். அந்த எம்ஜிஆர் செஞ்சது தான் இவரும் செஞ்சுக்கிறாரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவர் போனதுக்கு அப்புறம் இவருக்கு அடுத்தது அவர் பிள்ளை கூட செய்யலாம். எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அவங்க வீட்டில் எல்லாம் செஞ்சுன்னு தான் இருக்காங்க. ஜனங்களாம் நல்லா நெகிழில் நல்லா இருக்காங்க, சாப்பிட்டு களியாத்துறாங்க. இதே போல் கடைசி வரைக்கும் இன்னும் யாரும் அவர் மாரியே இன்னும் நிறைய பேர் செஞ்சால் நல்லாயிருக்கும். நிறைய பேர் பசியில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அவர் செஞ்ச உதவி ஒரு கால் வயசு ஒரு 10 பேருக்கு செஞ்சால் போதும். நிறைய பேர் அப்படி இருந்தவர் இவர் இல்லைன்னு வந்தால் என் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது, சோகமாக இருக்குது. அவர் நினைக்காத நாளே இல்லை. வாரத்தில் 2 தடவை நினச்சா அவர் நினைப்பார். அவர் இல்லைன்னு நினச்சாவே அவர் விபூதி கூட காலையில் வீட்டில் 1 மாதத்துக்கு முன்னாடி வந்தால் அவர் விபூதி தான் விட்டுங்கணும். ஏன்னாக்கா நிறைய பேர் இவர் மாதிரி இருக்கணும் அப்படின்னு. அவரை மாதிரி ஒரு மனசு, தாராள மனசு யாருக்கும் இருக்காது. ஒரு இறங்கின மனசு இருந்தால் அவர் இப்போ இல்லைன்னு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அவர் இன்னும் இருந்துதான் இன்னும் எவ்வளோ செஞ்சுருப்பார், எவ்வளோ பேருக்கு இன்னும் செஞ்சுருப்பார், எவ்வளோ சாப்பாடு போட்டிருப்பார், எவ்வளோ நல்லது செஞ்சுருப்பார். எங்கள் மாமா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மக்கள் அதனால் அவர் வந்து நிறையா உதவி செஞ்சுருக்காரு. அதனால் அவருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அரசுகளுக்கெல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு, மக்களுக்கெல்லாம் நிறையா செஞ்சுருக்காரு.
நல்லா உதவிலாம் செஞ்சுருக்காரு. அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பெருசான எங்கள் மாமாவுக்கு தான் நான் ஓட்டு போடுவேன். எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்க தான் போடுறாங்க. நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் எங்கள் மாமாவை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.